ஓம் சக்தி. மனத்தை பக்குவப்படுத்து. விலங்கினத்திற்கும் பறவை இனத்திற்கும் தனித்தனி குரல் வளம் உண்டு. அதை பயன்படுத்தி அவற்றை ஏமாற்றாதே. உன் கடமையை நீ செய். பக்தி என்று இரு, கத்தி என்று இருக்காதே. உன் கடமையை நீ ஒழுங்காகச் செய். மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வாழப் பழகு. ஏதோ கடல், ஏதோ சூரியன், ஏதோ நட்சத்திரம் என்று ஒன்றும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதன் காட்டிலும் குகையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறப்பு விகிதம் குறைவாக இருந்தது. பாதுகாப்போடு வாழும் இந்த காலத்தில்தான் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளது. மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது. மனிதநேயம் குறைந்துவிட்டது. அதனால் மனித காயம் அதிகமாகிவிட்டது. படித்தவன் எல்லாம் அனுபவித்தவன் திருந்த மாட்டான். படிக்காதவன் எதையும் அனுபவிக்காதவன் திருந்து விடுவான். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.